ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரியவா சரணம். ஜகத்குரு ஸ்ரீ மகாபிரியவா ஒரு கருணை கடல். அவர் சொன்ன உபதேசங்கள், எளிமையான வழிபாட்டு முறைகள், வேதம், உபனிஷத், புராண இதிகாசங்கள் சம்பந்தமா பாமரருக்கும் புரியிற வகையில சொன்ன கருத்துகள், சனாதன மதம் சம்பந்தமா அவர் சொன்ன விளக்கங்கள், இதை எல்லாத்தையும் தொகுத்து தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகமா வெளியீடு செஞ்சிருக்காங்க. அந்த புத்தகத்தோட ஆடியோவை நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல்ல மகாபெரியவாளோட அருளால தொடர்ந்து பதிவேற்றம் செய்யறோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ அந்த காணொளிகளை தவறாம கேளுங்கன்னு அன்பா கேட்டுக்கிறேன். இந்த பதிவுல மகாபெரியவா வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பார்க்கலாம். எல்லாருக்குமே சென்னை பழவந்தாங்கல்ல இருக்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோவிலை பத்தி தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி அம்பாள் அங்க வந்து கோவில் கொண்டு எல்லாருக்கும் அருள் புரியணும்னு உணர்ந்தவர் நம்ம ஜெகத்குரு ஸ்ரீ மகாபெரியவா அவர்கள். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஸ்ரீ மகாபெரியவா பரங்கி மலைக்கு பாத யாத்திரையா தன் பக்தர்கள் சிஷ்யர்களோட நடந்து போயிட்டு இருந்தார். ஸ்ரீ நந்தீஸ்வரர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்ற வழியில திரிசூலம்ங்கிற இடத்துல திரிசூலநாதர் அம்பாள் திரிபுர சுந்தரிய தரிசனம் பண்ணார். அப்புறம் நடை பயணமாவே பழவந்தாங்கல் வந்தார். அங்க ஒரு பெரிய அரசமர நிழல்ல பெரியவா களைப்பாரின்னு இருந்தார். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அவரோட சிஷ்யர்கள் அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. மகா பெரியவா தனிமையில இருந்தார். திடீர்னு மகா பெரியவாளுக்கு நாக்கு வறண்டு போற மாதிரி இருந்தது. ரொம்ப தாகமா இருந்தது. ரொம்ப மெதுவான குரல்ல ஒரு சிஷ்யரை கூப்பிட்டார். ஆனா அவருக்கு காதுல விழல. அந்த நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு கையில சொம்பு தண்ணீரோட வந்து நின்னா. இந்தாங்க, தண்ணி கேட்டீங்களே, நான் கொண்டு வந்திருக்கிறேன், தண்ணீர் குடிங்கன்னு பெரியவா கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணு. அவரும் தண்ணீரை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த சொம்ப கொடுக்க மகா பெரியவா நிமிர்ந்தவளை பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்க இல்ல. உடனே மகா பெரியவா தன் சிஷ்யரை கூப்பிட்டு, நீங்க தண்ணீர் கொடுத்து அனுப்பின சின்ன பொண்ணு யாரு, எங்க அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டார். சிஷ்யர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே, நாங்க யாரையும் அனுப்பலையே, எந்த சின்ன பொண்ணையும் பார்க்கலையேன்னு சொன்னாங்க. உடனே தியானத்துல உட்கார்ந்த சுவாமிகள் வந்தது யாருன்னு புரிஞ்சுண்டார். அவருக்கு தண்ணீர் கொடுக்க வந்தது வேற யாரும் இல்ல, அம்பாள் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரின்னு புரிஞ்சுண்டார். அப்புறம் அங்க இருந்த பக்தர்களை கூப்பிட்டார் மகா பெரியவா. இங்க எங்கேயோ அம்பாள் புதஞ்சிருக்கா, அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து கோவில கட்டுங்கன்னு சொல்லிட்டு தன் பாத யாத்திரைய தொடர ஆரம்பிச்சார். பழவந்தாங்கல் மக்களும் பெரியவா சொன்னதை கேட்டு உடனே அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தோண்டும் போது ஒரு அம்பாள் விக்கிரகம் கிடைச்சது. குழந்தை மாதிரி சின்ன விக்கிரகமா கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் தோண்ட இன்னொரு அம்மன் சிலையும் கிடைச்சது. அந்த அம்மன் சண்டிகேஸ்வரி அம்மனா இருந்தா. எல்லாருக்கும் பரம சந்தோஷம். மகா பெரியவா கிட்ட அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்ல பெரியவா விக்கிரக பிரதிஷ்டை செஞ்சு வச்சு அம்பிகைக்கு ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரின்னு பேர் வச்சார். ஸ்ரீ மகா பெரியவாளோட உத்தரவின் பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா கோவில் கட்டுற வேலை நடந்தது. கருவறைக்கு முன்னாடி மண்டபம் அமைச்சு பரிவார தேவதைகள் எல்லாம் ஸ்ரீ மகா பெரியவா சொன்னபடி அமைச்சு இன்னைக்கும் எல்லாருக்கும் கண்கண்ட தெய்வமா ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருக்கிறா. அம்பாளை தரிசனம் பண்ணணும்னா குறுகிய இடத்துல படிகள் ஏறி மேல போய் பார்க்கணும். ஐயப்பன் கோவில் படிகள் மாதிரி ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தேவதை வாசம் செய்யறா. கருவறையில குடியிருக்கிற அம்பாளோட அழகே அழகு, அத வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. அங்க போய் நின்னாலே நிச்சயமா ஒரு தனி சக்தி நம்ம மேல பாயிரத உணர முடியும். மாசி மாதம் சூரியன் 6 நாட்களா காலையில 6 மணிக்கு அம்பாள் மேல தன் ஒளிய செலுத்தி அம்பாளுக்கு வணக்கம் செலுத்துறார். அம்பாள் அப்போ ஜுவலிக்கிற அழகே தனி அழகு.
இந்த நேரத்துல சூரிய வழிபாடுங்கிற நிகழ்ச்சியும் நடக்கிறது. சிவன் கோவில்ல சண்டிகேஸ்வரர் இருக்கிற மாதிரி இந்த கோவில்ல சண்டிகேஸ்வரி அம்மன் அமர்ந்திருக்கிறாள். இந்த கோவில் பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது. குழந்தை பாக்கியம், கல்வி, சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள நாமளும் தரிசனம் பண்ணி அவள் அருளை பெறுவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.